6 மணி நேரத்தில் வீடியோ தொடங்கணும்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு வருஷமே வந்துட்டு ஒரு மறக்க முடியாதான்னு சொன்னால் அந்த அர்ஜுனா நாங்கள் வெளிநாட்டுக்கான போகிறோம் போட மாட்டேன் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, இந்த தினம் எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து வளமையை போல் வந்து எங்களுடைய வீட்டுக்கேட்டுக்குள்ள வந்து நிற்கிறேன். நம்ம அப்போ பார்த்துருப்பீங்க வந்துட்டு நேற்றைய தினம் வந்து எங்களுடைய அனுச்சித்தின வீட்டை வந்து வீடியோ தொடங்கியிருப்போம் வந்து. அப்போ இன்றைய தினம் வந்து வீட்டை வந்து சொன்னாங்க. அப்போ அதுக்கான காரணம் வந்து சொல்லிடுறாங்க வந்து என்ன காரணம்னு சொல்லி. அம்மா வந்து நேற்றைய தினம் மஸ்டுக்கு வந்து விளையாட்டு போட்டியினுடைய வந்துட்டு அந்த விளையாட்டு போட்டியில் அம்மா கலந்து காட்டி போயிருந்தாங்க நம்ம. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு அப்போ இந்த 6 மணி நேரத்தில் வீடியோ தொடங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில வந்து ஒவ்வொரு வருஷமே வந்துட்டு ஒரு மறக்க முடியாதான்னு சொன்னால் அந்த அர்ஜுன் விளையாட்டு போட்டி வந்து வந்துட்டு அப்போ போன வருஷம் வந்துட்டு அர்ஜுன் விளையாட்டு போட்டியில் வந்துட்டு அர்ஜுன் வந்து சாம்பியன் எல்லாம் வந்து எடுத்துக்கணும். முதலாம் வகுப்புல சாம்பியன் எடுத்தது. இந்த 3ஆம் ஆண்டு படிக்குது. இப்போ 3 வருஷமா சாம்பியன். 3 வருஷமா வந்து சாம்பியன் எடுத்த மகன் தான் எங்களுடைய பொக்கான் அவர்கள் தான். பொக்கான் செஞ்சுரா இல்ல எங்கண்ட வீடியோக்கு வந்தாதான் இந்த பொக்கானதெல்லாம் குத்தும் கேட்பான். சரி, ஓகே. அப்ப இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அர்ஜுன் விளையாட்டு போட்டி போட்டு வந்தது. அப்ப அஸ்டின் அனுபவத்தையும் வந்து கேட்டுட்டு அடுத்த வந்துட்டு அஸ்டினுக்கு பரிசுகள் கொஞ்சம் இருக்காக சொல்லி பாத்தீங்கன்னா சாம்பியன் அடுத்த சர்டிபிகேட் சொல்லி எக்கச்சக்கமாக கொண்டு வந்து அஸ்டின் நேற்று வந்துட்டு கொண்டு வந்தாலும் மேலேயே பாக்கைக்குள்ள வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னா உண்மையை சொல்லணும். நாங்கள் கூட வந்துட்டு விளையாட்டு செஞ்சிருந்தாங்க வந்துட்டு. ஆனால் சர்டிபிகேட் மட்டும் எடுத்துக்க வந்துட்டு. ஆனால் இதுவரை காலம் வந்துட்டு சாம்பியன் வந்து அதுவும் சாம்பியனுக்கெல்லாம் ஜீவா எடுக்கல. ஜீவா ஒன்று எடுத்தோம் நினைக்கிறேன். கப்போர்ட் எடுத்தோம். நெஸ்ட் அமௌண்ட் பண்ணி மாதிரி ஒன்று சின்ன எடுத்தோம் அந்த ஓட்டலுக்கான சொல்லி. உண்மையில வந்துட்டு நான் வந்துட்டு சாம்பியன் வந்து எடுக்கலன்னு சொன்னா ஒருக்கா கூட வந்துட்டு ஓட்டப்படியில் ஓடி போய் 2ஆவதா போய் கொண்டு தான் 2ஆவது போய்க்குள்ள வந்து கொஞ்சம் இப்படி திரும்பி போட்டு விழுந்து விழுந்தோடனே எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்போ அப்படி வந்து சாம்பியன் எடுத்த பிறகு அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வந்து காட்லி காலேஜுக்கெல்லாம் வந்து போயிருக்குன்னு அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வந்து அதுதான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அதோட எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்போ எங்களுடைய பொக்கான் தம்பியின் அனுபவங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம். நம்ம பொக்கான் ஓகே. அப்போ நேற்று தினம் வந்து நீங்கள் விளையாட்டு போட்டிக்கு போயிருந்தீங்க. அப்போ உங்களுடைய அந்த விளையாட்டு போட்டி அனுபவங்கள் வந்துட்டு எப்படி இருந்தது? ஓய் நல்லா இருந்தது. என்னய்யா அப்ப என்ன விளையாட்டு செய்த நீங்க? கொஞ்சம் சவுண்டா. அடுத்த முட்டுக்கால பண்றது வேற 4 விளையாட்டு இல்ல. இன்னொன்று 2 ஓட்டம் முட்டுக்கால இருந்து பந்தது மற்றது நீளம்பாயுது. அப்ப 4 விளையாட்டுலயும் வந்து அஸ்டின் 1ஆவது இடத்தை பெற்றுக்கொண்டாரு. அப்ப இப்ப அஸ்டினுக்கான அந்த விளையாட்டு போட்டிக்கான சான்றிதழ் பாப்பேன் என்னென்ன கொடுத்து நல்லா விளையாட்டு செய்யும் அஸ்டின் வந்து. அன்றைக்கு வந்து உடனே அர்ஜுன கொஞ்சம் உடம்புல சரியில்லை. அப்ப அதனால நான் மறைச்சேன் நான் ஸ்கூலுக்கு போனாமன்னு சொல்லி. அப்படின்னு டீச்சர் வந்து கால் பண்ணியிருந்தவங்க விளையாட்டால் 1 மணி நேரத்தில் விடுங்க போட்டேன் அஸ்டின் விளையாட்டை எடுத்துட்டு விடுறோம்னு சொல்லி. அவன் 1 வருஷம் தம்பி எடுக்கிற பிள்ளை கண்டிப்பா இந்த வருஷம் எடுக்கணும்னு சொல்லி. அப்ப அஸ்டின் கொஞ்சம் வேளாதபடியா பள்ளிக்கூடம் போகல. அப்ப ஆள் சொல்லுது, அம்மா இன்றைக்கு நான் தம்பியன் எடுப்பேன். உண்மையிலே போன மாதிரி அஸ்டின் லட்சியம் வந்து நிறைவேறியிருக்கு. ஆனா உண்மையில வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமா தான் இவனை அழைச்சிட்டு வந்து ஒவ்வொரு மணி அம்மா நல்லா இருக்கு. ஓ, பெரிய சந்தோஷம் தானே. விளையாட்டு வந்து நல்லா உண்மையிலே மத்தியானம் சாந்தினி வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்றால் அனுஷியா போலதான் அஸ்டின் வந்து. ஏனென்றா நானும் வந்து உண்மையில படிக்கிற காலத்துல நல்லா விளையாட்டு செய்வேன். ஓ, அதே அடிக்குதான் அஸ்டின் வந்து இருக்குதுன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நுழம்பு வந்து கண்ட பாட்டுக்கு வந்து கொடுத்து அப்ப அர்ஜுனுக்கான அந்த பெருசோலை என்னன்னு சொல்லி அர்ஜுனுக்கான. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா இவ்வளவு தான் வந்து எங்களுடைய அஸ்டினுக்காண்டி வந்து கொடுத்த பரிசோல் வந்துட்டு. அப்ப அந்த பரிசோல் வந்து இதில் வந்து அம்மாட்ட கொடுக்குறேன்.
பாத்தீங்க சொன்னா இதான் வந்து செம்பியன் ஒன்று எடுத்துக்காங்க. சேரன் இல்லம்னு சொன்னா பச்சை இல்லம். பச்சை இல்லை மாமா. 80 மீட்டர் ஓட்டம் ஓடி இதுல 80 மீட்டர்ல முதலாவது. லாங் ஜம்ப் நீளம் பாய்தல்லையும் முதலாவது. இது பந்தறிதல் எல்லாம் ஃபர்ஸ்ட் தான். இந்த இதுலேயும் ஃபர்ஸ்ட் யாரும் நம்புறாங்களோ தெரியாது, உண்மையிலே கிட்ட கொஞ்சம் காட்டுங்க. இந்த எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் தான், 4 சர்டிஃபிகேட்லேயும் ஃபர்ஸ்ட் தான். இது 60 மீட்டர் ஓட்டம். நானும் வந்துட்டேன் வாழ்த்துறதுக்கு. கண்டிப்பா நானும் இப்படிதான் வந்து சின்னல வந்து இப்படிதான் செம்பியன் எல்லாம் எடுக்கிறேன். வாழ்த்துங்க ஒரு காசு வாயெல்லாம் துறக்கட்டும். அங்க ஏஞ்சல் வீல துறக்கு வார வருஷம் வந்து இதை விட பெரிய செம்பியன் வாங்கணும் வாழ்த்துறேன். சரியா? நீ ஒரு வாத்து அது வராது உங்களுக்கு எல்லாம் தான் வரும். சரி, அப்ப 4லேயும் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். 4 விளையாட்டுலயும் வந்து 4 அந்த பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து வச்சிருக்கோணுமா? அது நேரத்துல இல்லமா. போன வருஷம் கொடுத்த சாம்பியனும் கிடக்குது. 1ஆம் ஆண்டுல இருந்து 2 3 வரையும் எடுத்துக்க 3 சாம்பியனும் இருக்கு எங்கள்ட்ட. இது வந்து 4 பரிசு. 4ல 3 இருக்கு. இதுல 3 இருக்கு. ஒன்று வந்து டீச்சர் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வர சொல்லி தெல்லாம் பண்ணுவாங்க. என்ன பட்டு இந்த 1ஆம் இடம் ஒரு பரிசு. இதுல வந்து 1ஆம் இடம், இதுவும் வந்து 1ஆம் இடம். அதுக்காண்டிதான் இந்த சாம்பியன். நார்மலா ஒரு பிள்ளை வந்து 3 விளையாட்டு தான் கொடுக்குறதுக்கா. 3ல ஃபர்ஸ்டா வந்தா சாம்பியன். ஆனா ஒரு பிள்ளை வராதபடியா எக்ஸ்ட்ரா ஒரு விளையாட்டை வந்து அஜினு கொடுத்தது. அப்ப அதனால 4 விளையாட்டு வந்து செய்திருக்கா. 4 விளையாட்டுல வந்து முதலாவதா இருக்கேன். திறனாய்வு போட்டி வெற்றிக்குண்டாம். அர்ஜுனா உள்நாட்டுக்கு அனுப்ப போறோம். அப்ப அதுக்குள்ள வந்து சொல்லிச்சு ஜாஸ்தின் முதல் நாள் ஒரு படியும் தானே கேட்டானா, அம்மா விட்டு ஓட்டத்துல. ஓ அப்ப தாங்க நான் இல்ல, நான் ஓட்டத்தை விட்டு தர மாட்டேன். அதனால ஓடுவாங்க கிடையாது. ஆனா அதெல்லாம் ஒரு சந்தோஷம். நாங்களும் முந்தி வந்து விளையாட்டு போட்டி எடுத்துறோம். அவ்வளவு ஒரு சந்தோஷம். எங்க பிள்ளைலாம் சேர்ந்து புளியங்காய கொண்டு வரோம், மாங்காய கொண்டு வரோம், சாப்பிடுறது, கிரௌண்டுக்கு இருந்து விளையாடுறது. பிறகு திங்கக்கிழமை வகுப்பு பள்ளிக்கூடம் மட்டும் விசாரம் இருக்குமே என்ன பாடத்து வாங்கிறோம். அந்த வருஷம் வைக்கிற விளையாட்டு போட்டி வந்து அது பெரிய ஒரு சந்தோஷம். வந்து கோட்டை மட்டத்துக்கு போகணும். ஓ அங்கே கோட்டை மட்டம் ஃபர்ஸ்ட் வந்தா எடுப்பாங்களா? ஆனா நம்ம 8 வயசு சின்ன பிள்ளைதான். ஆனா பாத்தீங்களா நாங்க கூட ஒரு சாம்பியன் எடுத்து இல்லையே. ஆனா உங்களோட இது எல்லாத்தையும் அவன் செய்வானே. நான் தான் பழக்கி விட்டு நீங்க எடுக்க பழக்கி விட்டீங்களே. ஆஸ்டின் நல்லா ரேஸ் பண்ணுவேன். நீங்க ஓடுவீங்களே. போட மாட்டேன். ஆனா உள்ள சொல்லணும், உண்மையா விளையாட்டு வந்து ஜீவா ஆஸ்டின் வந்து நல்லா செய்வாங்க. அது வந்து பெருசா விளையாட்டு செய்வாங்க. சாப்பாட்டு போட்டிக்குள்ள சாப்பாட்டு போட்டி. ஆனா ஆத்தியும் செய்ய மாட்டேன் நினைக்கிறேன் நான். என்னன்னு சாப்பிட்டால் சொன்னா செய்வார். ஆதிக காலம் கிடக்குது. எங்கேயோ அதிகமா அந்த விளையாட்டு போட்டி இருக்கு. உங்களுக்கு என்னண்டு 8ஆம் மாசம். எங்களே இல்லையா குட்டிக்கு வந்து இப்ப பங்குனி 29. 8ஆம் மாசம் சின்ன ஆகலாம். சும்மா வைப்பினா தண்ணி அப்புறம் பூ அப்படி இப்படி ஏதாவது வைப்பாங்க. பலூன் ஊத்துறது எழுதியா குட்டி. ஓகே நுழம்பு கறி என்ன அஸ்டினுக்கு மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போமே. அப்ப நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க அஸ்டினுக்கு? செம்பியன் எல்லாம் எடுத்துருக்கு. அஸ்டின் ஸ்பெஷல் வாங்கி கேட்டேன். ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் வேண்டி கொடுத்தாரு. அஜினா மோடி சைக்கிள் வந்தானே அப்புறம் அஸ்டினுக்கு பர்த்டேக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டும் வந்தது. ஆனால் அது பெரிய அளவில் ஒரு சந்தோஷம். வேணும் அஸ்டின் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் நேற்று ஓடினது பாக்கலாம். அப்ப இந்த சாம்பியனை கொண்டு வந்துட்டு நேற்று எங்க தண்டை போன வருஷத்தானா. அப்புறம் அதெல்லாம் எடுத்து அதை டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சேர்த்து வையம்மா. உண்மையா ஒரு சந்தோஷம் தான். இப்படி ஒரு சாம்பியன் ஒன்று வாங்குறேன். நாங்களும் தான் விளையாட்டு போட்டி போயிருக்கிறோம். இப்படி எல்லாம் பெருசு வாங்கி ஒரு சின்ன குறும்பு வேற ஒன்று வரும். ஒரு சின்ன பெருசு எல்லாம் பெறாது. இது வந்து 3ல ஃபர்ஸ்ட் தான் இந்த பெருசு கொடுத்துருக்கேன். 4 ஒரு பிள்ளை வந்து ஒரு விளையாட்டு 2 விளையாட்டு ஃபர்ஸ்டா வரும். இது 4லே முதலாவது நின்று சனமெல்லாம் திகச்சு பார்த்துதான் நான் சின்ன பிள்ளை நான் கிடக்குது நல்லா விளையாட்டு செய்து. அது மட்டும் வயசு தானே, சின்ன பிள்ளை தானே. சந்தோஷமா பேசுங்க. இதெல்லாம் கவனமா வையுங்க. இதெல்லாம் வீட்டை கொண்டு வரேன். ஓ இதுல ஒரு அடையாள சின்ன வேணாஸ்டி அந்த விஜய் கிள்ளி படத்துல சேர்த்து வச்சா நாங்களும் மேய்ப்போம். அஜய் சொல்ல வெட்டிக்கு பின்னால் யாராவது
அஸ்டின் இந்த வெட்டிக்கு பின்னால ஆக்ஷன்ல தாங்க ஆக்ஷன் அண்ணாக்களோ இல்லாட்டி அம்மாக்களோ பேசினாரோ இல்லாட்டி உன்னை விட்டு தர சொல்லிட்டு உன்னை அந்த படியானோ அந்த வைராக்கத்தை நான் ஃபர்ஸ்ட் தெரியும் எல்லாத்தையும் தாண்டி கடவுளண்டா நான் சொல்லேன்டா உண்மையிலேயே ஒரு வருஷம் அஸ்டின் விளையாட்டு போட்டி போயிருக்க நான் ப்ரே பண்ணிட்டு அம்புறேன் நான் சின்ன பிள்ளைல ஆர்வம் வந்து இந்த வருஷம் தான் சாம்பியனோட போனது அப்போ உண்மையிலே நானும் ப்ரே பண்ணினேன் அஸ்டினுக்காண்டி அதே மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தேன் அஸ்டின் நிறையா இருக்கிறீங்க கடிமேனு ஆனா இனி வந்து கிளைமேட் மாறிடும் எங்கட பக்கம் இனி வெஞ்சிருக்கேன் உங்களோட பக்கம் இங்க வந்திய பக்கம் இல்ல இல்ல இங்க ஸ்ரீலங்காவில 3 நாள் மழை வந்தது கொஞ்சம் உடம்புகள் கொஞ்சம் பிள்ளை ஆக்கலாம் ஆனா உங்களுக்கு காய்ச்சி பண்ணிக்கவே இருக்குது தெரியுமா உடம்பே இல்லாது ஃபுல்லா உடம்பு கொஞ்சம் மென்மையான உடம்பு பால் குடிப்போமே பசுப்பால் இது ஆட்டுப்பால் சாப்பாடே வேணாம் சரி அப்ப நேற்று விளையாட்டு செய்துட்டு தூக்கா பேரண்ட்ஸுக்கும் விளையாட்டு வச்சது பழைய மாணவர்களுக்கு வச்சது அதுல வந்து சின்னவனும் கயிறு எடுத்தது அப்பா கயிறு எடுத்த இப்ப முதலாவது சின்னவனே அங்க படிச்சவர் பழைய மாணவர் இல்ல பேரண்ட்ஸுக்கு இருக்குது அது வந்து முதலாவது அந்த இல்லை குளுத்தான் அப்ப உளுத்தால் அப்பா சின்ன உளுத்தா இதுதான் குளுதான் ஃபர்ஸ்ட் தான் அப்ப என்ன கொடுத்தாப்பாது அப்பா கொண்டு கொடுக்குது என்னென்ன வடியாக்கணுங்க என்னென்ன வடியாக்கணுங்க திரும்ப என்ன கொடுத்த பிஸ்கட் தமிழ் கொண்டு ஆனா நான் பாத்திருந்தேன் நம்ம விளையாட்டு போட்டிக்கு வந்து நம்ம போகலைன்னு சொன்னா நான் போயிடல வந்துட்டேன் இந்த கைரண்டால் மலையெல்லாம் இடைஞ்சலா கிடந்தா அப்ப நான் விட சின்னதான் ஜாதிரி வேலை ஆச்சு நான் புள்ள போமன்ட்டு இருந்தேன் எல்லாருமே அம்மாவோட நின்று அம்மா எல்லாம் போனவே அப்புறம் இவர் மாட்டேன்டா இப்ப நானும் சரி போ விருப்பம் நின்றுட்டு ஆனா சத்தம் கேட்டது எல்லாம் ஆனா நான் வீடியோ பார்த்தேன் அது ஒரு ஆள் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தது நான் பார்த்திருந்தேன் நல்லா இருந்தது அதுல வந்து பொம்புல எல்லாம் கயிறு இழுத்தது பந்தர்கள் வைப்பாங்க தொப்பி மாத்துறது அப்படி பேரண்ட்ஸுக்கு ஒரு விளையாட்டு இருக்குது நல்லா இருந்தது பார்த்து அப்ப சந்தோஷம் அஸ்டின் படிக்கிற பள்ளிக்கூடத்துல 5ஆம் வகுப்பு இருக்கு 5 வருஷம் 5ஆம் ஆண்டோட தெரியாங்கள வேற வகுப்பு மாற வேண்டியது அஸ்டின் வேற ஸ்கூல் ஆனா இப்ப இப்படி ஓடி ஃபர்ஸ்ட் வர ஆளு இது வந்து கடைசி ஓயில் மட்டுக்கும் நல்லா ஓடக்கூடிய ஒரு ஆளத்தான் இருக்கு இல்ல இல்ல சின்ன வயசுல விளையாடுற புள்ள வந்து வளர்ந்தாலும் அது விளையாட்டுக்களத்துல நல்ல ஒரு இதா இருப்பான்னு நாங்க எல்லாம் வந்து அப்படித்தான் நின்று ஓட்டது குட்டையில கேட்டாலே தெரியும் உண்மைதான் பச்சை கவுசன்னு சொன்னால் அது ஒரு உண்மையில அந்த படிக்கிற காலத்தை வந்து மறக்கல மூண்டா பிரிக்கிறதானே அதுல இப்ப என்னன்னு சொன்னா நான் ஒரு ஆள் ஓடுதோன்னு சொன்னாவே தான் எல்லாத்துக்கும் விட பாப்பினாங்க ஃபர்ஸ்டா வெறுவினவள் அப்படி நல்லா ஒரு எனக்கு அதெல்லாம் நினைக்க சந்தோஷமா தான் இருக்கு அதெல்லாம் ஒரு காலம் தான் அதோட இன்டோலைட் சரி அது நாங்கள் அனுபவிச்ச காலத்தையும் பிள்ளைகளுக்கு அதன்படி செய்வோம் இன்னைக்கு வந்து லிதியா குட்டி இந்த இடத்துக்கு நர்சரி போய் எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தாங்க சொன்னா பிள்ளைங்க எதிர்காலம் வந்து அடிப்படை முன்பள்ளி தான் ஸ்டார்ட் அது வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அங்கால அந்த பிள்ளைங்க வாழ்க்கை வந்து அது ஒரு அடிப்படை நல்லா கற்றுக்கொண்டா அப்புறம் அங்கே 1ஆம் வகுப்பு போறதெல்லாம் ஈஸியா நாங்களே நல்ல தரமான நேசர்ல நாங்க சேர்க்கோம் எனக்கிட்ட போன உடனே அந்த பிள்ளைங்க ப்ரோக்ராம் அது எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள அப்படி சொன்னா நம்ம மாட்டுங்க எனக்கு இந்த 2 கண்ணமே புரிச்சு போன மாதிரி வந்துட்டு அப்படி சிரித்து வந்தது அப்படி என்னடா அப்படி செய்யுதுண்டா அப்படி இருந்தது உடம்பு இல்லாம எனக்கு சொன்னா ஒரு முடியாத புள்ளையும் உருவாக்கி எடுக்கணும் அங்கதான் இருக்கு விஷயம் என்ன அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தேன் இன்னைக்கு அதை பார்த்துட்டு வந்து அது என்ன தெரியுமா அவ்வளவு தூரம் இருக்கா இப்ப பள்ளிக்கூடங்கள்ல வந்து சுடியான அன்பா பழகின டீச்சர்ஸ் மாதிரிலாம் என்ன சொல்றது தாயை போல அரவணைக்கணும் உண்மையில சொன்னவே உன்பள்ளியில வந்து டீச்சர் இல்ல அவ தாய்மா சில நேரத்துல அவ தன் இதை கொடுக்குறா தாயாவும் இருக்கிற டீச்சராவும் இருக்கிறா எவ்வளவு பிள்ளைகள் அழுது கொடுக்கணும் டீச்சர் மாதிரி பார்க்கணும் துடைக்கணும் தூக்கினோம் அந்த சாதியை கட்டி கொண்டெல்லாம் தூக்கி வச்சிருக்கணும் ஒரு அர்ப்பணிப்பு இதை பார்த்துட்டு வந்து சொல்றேன் ஏஞ்சல் வந்து நர்சரில படிச்சிருக்கிறாங்க சொல்றேன் அனுவுக்கு போய் அனு தம்பிய வந்து கட்டாணி அந்த நர்சரில விட அவருக்கு ஒரு இதா போட்டு நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு பழக்க வழக்கம் அங்க இருக்கிறபடியா உண்மையில நேசர்ல வந்து நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும் அப்பதான் சின்ன அளவுல பயிற்சி இருக்கணும் உண்மையில அந்த டீச்சர்ஸ் மாதிரி தான் நன்றி சொல்லணும் உண்மையில எனக்கெல்லாம் மாத்தி குட்டி சொன்னது நீங்க ஒரு கவலையும் படாங்க ஒரு அம்மா மாதிரி நாங்க பாப்ப மாட்டோம் உண்மையில நான் நிறைய விஷயத்துல பாத்துக்கணும் அந்த மாதிரி பராமரிக்கணும் உண்மையில பார்க்க நம்ப மாட்டீங்க வித்யா குட்டி நர்சரிக்கு இப்ப வந்து கிட்டத்தட்ட இப்ப 2 மாசம் ஆச்சு வித்யா குட்டி வந்து எல்லாருக்கும் நான் சொல்றேன் சாப்பிடுறேன் இல்ல நர்சரில வீட்டை நான் சாப்பாடு கொடுத்து விடுவேன் ஆனா அப்படியே டிஸ்பியூட்ட வரும்
போன கிழமை வந்து லிதியாவை அங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி இருக்கணும். வளவழிக்கிட்டா தானே நான் அப்ப விலகு சொன்னான் சொல்லுங்க டீச்சருக்கு வந்து சாப்பிடாட்டின்னு பிரச்சனை இல்லை. ஆனா அவ அழுகுறா போக மாட்டேன்னு. ஆனா அந்த பழக்க வழக்கத்தை எப்படி மாத்தினவே தெரியுமோ? நேற்று லிதியா குட்டி டிஸ்கவுண்ட் வருது. நான் இப்படி குட்டி குட்டி தோசையா தான் 3 சுட்டு கொடுத்தோன்னா அதுல 1 சாப்பிட்டு இருக்கிறா. அப்புறம் அங்க மோதம் கொடுக்குறோம் ஒவ்வொரு வெள்ளியும். அதுலயே மாதிரி பாதி சாப்பிடுறோம். அப்ப ஆனா என்னது மோலா ஆனா நர்சரியால வரைக்கல அப்பா ஏத்தி கொண்டு வரைக்கும் வாங்க இந்த வரைக்கும் சொல்லி கொண்டு வருவாங்க நடந்த விஷயம் எல்லாம். அப்ப சொல்றா அப்பா நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் நான் உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்ப இன்னொன்று மோதம் என்ன சாப்பிடுறீங்க? என்ன என்ன அவ நூடுல்ஸ் சொதி அப்ப அந்த சாப்பிடணுமே நான் நினைக்கவே இல்லை லிதியா குட்டி எல்லாம் சாப்பிடுமென்னு சொல்லி. 2 வயசு பிள்ளைகளும் லிதியா பயங்கர வித்தியாசம். உண்மையிலே நல்ல ஒரு ஆற்றலும் இதுவும் இருக்குது. உண்மையிலே என்ன சொல்றது அண்ணாதான் அதுல கொஞ்சம் மும்முரமான லிதியாவிந்திர தூரத்தை கொண்டு வந்தது. உண்மையிலே பார்க்க எங்களுக்கே சந்தோஷமா இருக்கு. இப்போ இதுல வந்ததுல இருந்து ஒரே பாட்டு தான் மட்டுமே டோனி டோனி கெஸ் பாப்பா பாடி காட்டு பாடி காட்டு பாடி காட்டுதான் இருக்கு. லிதியா பாடி காட்டுங்க. அத்தையை பாடி காட்டுங்க. அத்தையை பாடி காட்டு. தங்களுக்கு ஒரு மூட் வரைக்கெல்லாம் பாடுவேன். ஆனா இப்ப வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இருக்கணும். அப்ப லிதியா குட்டியா கொண்டு வீடியோ முடி பண்ணாங்களே வீடியோ முடி அது கேளாது வீடியோ முடி பண்ணாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இருந்து சொல்லணும் படிவா சொல்லுங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே பாய்.